Hi friends, welcome back to Shoba and Craft. இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டாரோட எப்படி ஜாயின் பண்றது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கோன் வந்து எல்லா கலர்லயே ரெடி பண்ணிட்டோம். ஆரஞ்சு, ஒயிட் and green. இப்போ வந்து ஒவ்வொரு கோனை எப்படி ஜாயின் பண்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எல்லா கோனும் எடுத்து வச்சிரானே. சோ ஒயிட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கோன், ஆரஞ்சுல ரெண்டு கோன், greenல ரெண்டு கோன். சோ இது வந்து மினி ஸ்டார் இது. நம்ம flag கலர்ல tricolourல போட்டுக்கிறோம். இப்போ இத வந்து ஜாயின் பண்ணலாம். நீங்க ஒரே கலரா கூட யூஸ் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கிறிஸ்மஸ்க்கு பண்ணிக்கங்க. அழகா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே ஒயிட் கலர் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணனும். இப்போ நான் உங்களுக்கு ஆரஞ்சு கலர் கோன் வச்சு எப்படி ஜாயின் பண்றது காமிக்கிறேன். இப்போ ஆரஞ்சு கலர்ல கோன் ரெண்டு இருக்கு இல்லையா? இப்போ இது ரெண்டு ஜாயின் பண்ண போறோம். மேலே பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் நாட் இருக்கு பாருங்க. இந்த பாக்ஸ் நாட்டும் அதே போல இந்த கோன்ல மேலே பாத்தீங்கன்னா பாக்ஸ் நாட் இருக்கும். இந்த பாக்ஸ் நாட்டும் நம்ம ஜாயின் பண்ணனும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் நாட்ல ரெண்டு வயர் வருது. அதுல நீங்க ரெண்டு பக்கமும் கோன் எடுத்து வச்சீங்கன்னா ரெண்டு வயர் கிராஸ் ஆகுது பாத்தீங்களா? சோ ஒரே இந்த பக்கம் வர அந்த ரைட் சைடு வயரும் அந்த கோன்ல வந்து லெஃப்ட் சைடு வயரும் சேர்த்து தான் நமக்கு வந்து பாக்ஸ் நாட் வரும். கிராஸ் ஆகுற வயரை சேர்க்கணும். இதே போல நான் வந்து ஒரு 6 லைன் வயர் வந்து சேர்க்க போறேன். அதாவது ஒண்ணுக்கு கீழ ஒண்ணு வந்து வயர் இது போல வந்துட்டே இருக்கும். அதுல வந்து ஒரு 6 நாட் நம்ம போட போறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் நாட் போட்டுட்டோம். அதே போல பாத்தீங்கன்னா கீழ இப்போ அதே போல ரெண்டு வயர் வருது பாத்தீங்களா? இந்த ரெண்டு வயர் சேர்த்து பாக்ஸ் நாட் போட போறோம். இது போடும்போது கொஞ்சம் அந்த ரெண்டு கோணையும் வந்து இழுத்து வச்சு டைட்டா போடுங்க. ஏனா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏனா நமக்கு அந்த கேப் வருது. அந்த கேப் வராத அளவுக்கு நம்ம ரெண்டு கோணையும் வச்சு சேர்த்து வந்து பாக்ஸ் நாட் போடணும். சோ நான் இப்போ இந்த இது ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். சோ இது நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டிரலாம். ஏனா வீடியோ வந்து அப்புறம் லெந்தா இருக்கும். சோ அதனால வந்து நான் இதுல ஒரு 6 லைன் வந்து பாக்ஸ் நாட் போட போறேன். வரிசையா போடணும். அதே போல நீங்க வந்து பாக்கும்போது உங்களுக்கு இது வந்து நிறைய வயர் கசகசன்னு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா நீங்க கோன் பின்னிட்டே வரும்போது உங்களுக்கு கரெக்ட்டா எங்கங்க வயர் இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பா புரியும். பாக்கும்போது வேணா உங்களுக்கு அப்படி தோணும். என்னடா இவ்ளோ வயர் இருக்குன்னு. பட் நீங்க பின்னும்போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த வயர் எங்க இருக்கு, எதுக்கு தேவைப்படும்னு தெரியும். சோ இந்த சைடுல வர வயரும் அந்த கோன்ல சைடுல வர வயரும் சேர்த்து இப்போ நம்ம 6 நாட் போட போறோம். போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா திரும்ப கொஞ்சம் வயர் நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க பின்னிட்டே வரும்போது கண்டிப்பா அது உங்களுக்கு புரியும். சோ அதனால தான் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிகினர்ஸா இருந்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். சோ நான் வந்து ஒரு 6 நாட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றது நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இப்போ நம்ம வந்து 6 லைன் பின்னிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த பின்னி இருக்கிற மீதி வயரை அந்த நாட்டுக்கு மேலேயே சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி தெரியுது பாத்தீங்களா? அது வழியா கொடுத்து உள்பக்கமா இழுத்துக்கங்க. அப்பதான் ஸ்டார் பார்க்க நீட்டா இருக்கும். சோ இது பண்ணும்போது கொஞ்சம் அந்த பாக்ஸ் நாட்ல கொஞ்சம் பெண்ட் ஆகும். நீங்க வந்து உள்பக்கமா நம்ம வந்து அந்த வயரை சொருக தான் போறோம். அதனால வந்து நீங்க சொருகும்போது அந்த பாக்ஸ் நாட்டை வந்து நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாக்ஸ் நாட் பார்க்க அழகாயிடும். சோ அந்த லைன் ஃபுல்லாவே இருக்கிற வயர்லாம் அந்த பாக்ஸ் நாட்டுக்கு மேல இருக்கிற ஹோல்ஸ் வழியா கொடுத்துருங்க. மேல இருக்கிற அந்த வயரை நீங்க அப்படியே விட்டுறலாம். அது வந்து மேல ஓப்பன்ல இருக்கறனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ நீங்க அந்த உள்பக்கமா விட்ட வயர் பாத்தீங்கன்னா கிராஸ்ல வந்து நம்ம சொருகணும். அதாவது கிராஸ் ஆகுது பாத்தீங்களா? அந்த கலர்க்குள்ள அப்படியே சொருகி விட்டுடுங்க. சோ இது வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். உள்பக்கமா சொருகணும். சோ நீங்க ஒரு 2 3 நாட்ல சொருகுனா போதும். மினி ஸ்டார்ன்றனால அந்த வயர் ஒண்ணும் உருவி வந்துராது. அதனால ஒரு 3 நாட்குள்ள சொருகி விட்டுடுங்க. சோ நம்ம வந்து இந்த 6 லைனையும் வந்து கிராஸ்ல வந்து நம்ம சொருகி முடிச்சிட்டு என்ன பண்றது நான் உங்களுக்கு சொல்றேன். அதே போல நம்ம இது உள்பக்கமா சொருகும்போது வயர் ஒவ்வொரு ஸ்டெப் முடிக்கும்போது வயர் அங்கங்க வந்து செட்டில் ஆயிடும். சோ நீங்க வந்து வயர் இப்படி கசகசன்னு இருக்கேன்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போ இதெல்லாம் சொருகுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கிற வயர்லாம் கிளியர் ஆயிடும். அப்புறம் சுத்தி இருக்கிற வயர் தான். அதெல்லாம் வந்து நம்ம எல்லா கோனையும் ஜாயின் பண்ண வயர் எல்லாமே வந்து கிளியர் ஆயிட்டே வரும். சோ நீங்க பயப்படவோ கன்ஃபியூஸ் ஆகவோ வேண்டாம். ஈஸியா தான் இருக்கும். நான் ஃபுல்லா உங்களுக்கு சொருகிட்டு காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா உள்பக்கம் வந்து ஃபுல்லா சொருகி முடிச்சிட்டோம்.
அதே போல் நான் வந்து ஒயிட் கலரும் க்ரீன் கலரும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன். உள் பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு இதை வச்சு சொல்லும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து இந்த 2 கலருமே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இனி ஆரஞ்சு தான் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உள் பக்கமாக சொருகி முடிச்சோடனே ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே எதுவுமே இல்லை பாருங்கள், கிளியராக ஆகிடுச்சு. இப்போ இந்த ஒயிட்டு க்ரீன் மட்டும் தான் ஒயர் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம இந்த ஆரஞ்சு கலர் வந்து ஜாயின் பண்ணும்போது அந்த ஒயரும் உள் பக்கம் அதுக்கப்புறம் சொருங்கினீங்கன்னா ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். இப்போ வந்து அதே மாதிரி தான் க்ரீன் கலர் கோனில் மேலே அந்த பாக்ஸ் நாட் இருக்கு இல்லையா, இப்போ நாம் அந்த மேலே இருக்கிற அந்த க்ரீன் கலர் மேலே இருக்கிற அந்த பாக்ஸ் நாட்டையும் இந்த ஆரஞ்சு கலரில் 2 கோன் இருக்குது. அதில் வந்து க்ரீன் கலர் பக்கத்தில் எந்த கோன் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த கோனோட மேலே இருக்கிற ஒயர் இருக்கு இல்லையா, அந்த 2 ஒயரும் நம்ம எப்படி இந்த ஆரஞ்சு ஜாயின் பண்ணுமோ அதே மாதிரி இப்போ க்ரீனும் ஆரஞ்சும் ஜாயின் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த கோன் ஜாயின் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நல்ல ஒயரை கிட்ட வச்சு டைட்டாக இழுத்து நீங்கள் பாக்ஸ் நாட் போட்டால் தான் கேப் இல்லாமல் நீட்டாக இருக்கும். அது நீங்கள் ஒரு டைம் கோன் 2 ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் எவ்வளோ டைட்டாக நம்ம போடணும்னு. ஸோ இப்போ நான் அது போல் ரொம்ப டைட்டாக இழுத்து வச்சு நம்ம போட்டால் தான் கேப் அதிகம் வராது. ஸோ நான் இப்போ வந்து இதுலேயும் அதே போல் ஒரு 6 லைன் எல்லா கோனும் பார்த்திங்கன்னா 6 லைன் தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது போல் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் சொன்ன மாதிரி அதுக்கு மேலே இருக்கிற ஹோல்ஸ் வழியாக உள்ள ஒயரை விட்டுட்டு நம்ம உள் பக்கமாக சொருகி விட்டுணும். ஸோ நான் இப்போ இந்த சைடு ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிடுறேன் 6 லைனு க்ரீன் அண்ட் ஆரஞ்சு. அதே போல் ஒயிட் அண்ட் ஆரஞ்சும் 6 லைன் நான் ஜாயின் பண்ணிவிட்டு பாக்ஸ் நாட் போட்டுட்டு அதே போல் ஹோல்ஸ் உள்ள ஒயரை விட்டு உள் பக்கமாக சொருகிறத வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட்டும் அண்ட் ஆரஞ்சும் வந்து நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி க்ரீனும் அண்ட் ஆரஞ்சும் ஜாயின் பண்ணுமோ அதே மாதிரி தான். ஸோ இது வந்து நம்ம நான் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டே உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா வீடியோ ஃபுல்லாக பெருசாக இருக்கனால உங்களுக்கு பார்க்குறது கஷ்டமாக இருக்கும். வெறும் பாக்ஸ் நாட்டு தான். நம்ம 6 லைன் வந்து ஒயிட் அண்ட் ஆரஞ்சு வந்து ஜாயின் பண்ணி போட போகிறோம். ஸோ அது முடிச்சுட்டே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா ஒயரும் உள் பக்கமாக எடுத்துட்டோம். இப்போ எல்லாமே வந்து கிராஸாக வந்து உள் பக்கமாக சொருக போகிறோம். ஸோ சொருகும் போது ஆரஞ்சு வந்து ஆரஞ்சு கலர்லேயும், க்ரீன் வந்து க்ரீன் கலர், ஒயிட் வந்து ஒயிட் கலரில் அப்படி கிராஸாக சொருகிடுங்க. ஸோ ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக சொருகியாச்சு. இனி வந்து அந்த ஃபினிஷ் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கோன் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்லாம் வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 4 நாளாக பிரியும், ஒரு பக்கம் 3 3ஆக பிரியும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ பார்த்து பிரிச்சுக்கோங்க. அதாவது இப்போ ஒரு கோனில் வந்து மொத்தம் 4 ஒயர் இருக்குன்னா 2 2ஆக பிரிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற கோன்லேருந்து 4 ஒயர் எடுத்துக்கிட்டு இது போல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எப்படி ஜாயின் பண்ணுற பாருங்கள். ஒயிட்டும் ஆரஞ்சும் சேர்த்து 3 ஒயராக பிரிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஆரஞ்சு ஒயரில் ஒயிட் ஒயர் எடுத்து ஒரு பாக்ஸ் நாட் போடுறோம். பாக்ஸ் நாட் போட்டுட்டு
அதே ஒயரை ரன்னிங் ஒயராக தான் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து இருக்கிற ஒயர்லேயும் அந்த ஆரஞ்சு ஒயர் வச்சு நம்ம பாக்ஸ் நாட் போடணும். ஸோ நம்ம வந்து ஒரு கோனில் மொத்தம் 4 ஒயர் இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற கோனில் 4 ஒயர் எடுத்துக்காங்க. 6 ஒயர் இருந்தால் 3 ஒயராக பிரிச்சுக்கணும். இப்போ நான் வந்து 3 ஒயராக தான் பிரிச்சுக்கிட்டேன். ஸோ ஆப்போசிட் பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு 4 வந்தது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 வந்தது. நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் நாட் போட்ட அதே ஆரஞ்சு கலர் ஒயர் வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயிட் கலர் ஒயர்லேயும் வந்து நம்ம இப்போ பாக்ஸ் நாட் போடுறோம். ஸோ ஒரு ஆரஞ்சு கலர் ஒயரில் இந்த 3 ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுறணும். அதாவது ரன்னிங் ஒயர் மாதிரி போட்டுட்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், இந்த ஒயர்லேயும் போட்டுட்டு மீதி இருக்கிற ஆரஞ்சு ஒயரை வந்து நம்ம கடைசியாக சொருகிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இது போட்டாச்சு. அதே போல் அடுத்த ஆரஞ்சு ஒயர் இருக்கு இல்லையா, அது எடுத்துக்காங்க. அதையும் எடுத்துகிட்டு திரும்பவும் இந்த 3 ஒயர்லேயும் நம்ம பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வரணும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள். இது போட்டுட்டோம். இப்போ அடுத்த லைனு அதே போல் தான். ஆரஞ்சு ஒயர் எடுத்துகிட்டு நம்ம திரும்ப இந்த 3 ஒயர்லேயும் வந்து இது போல் வச்சு காமிக்கிறேன். இப்போ இந்த 3 ஒயர்லேயும் சேர்த்து பாக்ஸ் நாட். திரும்ப அடுத்த ஆரஞ்சு ஒயர் எடுத்து இது போல் 3 டைம் நம்ம ஆரஞ்சு ஒயர் எடுத்து பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஒயரை உள்பக்கமாக சொருகிக்கலாம். ஸோ அதே போல் பக்கத்தில் இருக்கிற ஒயர்லாம் வந்து நம்ம 3 இல்லை 4 நீங்கள் பிரிச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுட்டு நம்ம போட்டுக்கலாம். அது எத்தனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்க அழகாக நீட்டாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதிலேருந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டேன். வெறும் நம்ம பாக்ஸ் நாட் தான் இது. ஆனால் அந்த ஒயருங்களை நம்ம ரெண்டாக பாதிக்கு பிரிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து பாக்ஸ் நாட் போட்டுட்டோம்னா ஸ்டார் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஒயர் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் முடிக்கும்போது உங்களுக்கு ஒயர் கம்மியாகிட்டே வரும். ஸோ ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பாய்.